சுக்கிரனை பற்றிய ஒரு தலைப்பை நம்ம எடுத்து பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிரகங்களே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்பு உதிக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன் தான். சூரியன் தான் காலையில் உதிக்குது அப்படின்பாங்க. அதை விட அதிகாலையில் உதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உதித்த பிறகுதான் அதுக்கு பேர் விடிவெள்ளின்னு நம்ம சொல்லுவோம். இது வானியலில் நம்ம பார்க்கலாம் அன்றாடம். அந்த விடிவெள்ளியை காலையில் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு அன்றைக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ரொம்ப பேர் அதிர்ஷ்டம் இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பரிகாரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகாலையில் விடிவெள்ளியை பார்க்கணும். இந்த விடிவெள்ளி எத்தனை மணிக்கு வரும் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு மேலே ஒரு 5 மணிக்குள்ளே தான் இந்த விடிவெள்ளியே வரும். அந்த நேரத்தில் தான் இதனுடைய பிரகாசத்தை நம்ம கண்கூட பார்த்து உணரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த விடிவெள்ளிக்கு உண்டு. இதனுடைய அந்த ஆகர்ஷண சக்தி நீங்கள் ஒரு மாதம் விடாமல் டெய்லி எந்திரிச்சு பார்த்து விட்டு அப்புறம் போய் முடிஞ்சால் தூங்கிக்கிறது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆகர்ஷண சக்தி. இப்போ யாருக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆகர்ஷண சக்தி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் தாமதமாகக்கூடிய அத்தனை பேருக்கு இந்த சுக்கிரனுடைய ஆகர்ஷண சக்தி வேணும். யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆகர்ஷண சக்தி வேணும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியும் சுக்கிரன். அப்போ ஒரு பக்கம் தனம், பணம், மனம், குணம் எல்லாம் இந்த 2ஆம் பாவத்திலேயே நிற்கும். ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னா நல்லவனா கெட்டவனான்னு நம்ம டிசைட் பண்ணுறோம்ல. ரொம்ப நல்ல மாதிரி மூஞ்சியை வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த 2ஆம் பாவம் தான். ஆனால் உள்ளூர் அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்குறதுக்கு வேற கிரகம் இருக்கு. ஆனால் முகத்தை பார்த்தோன்னு நல்ல மனுஷன்னு நம்ம மனசு சொல்லும்னா அந்த 2ஆம் பாவம் பலமாக இருக்கணும். குறிப்பாக அந்த ரிஷபராசி பலமாக இருக்கணும். அந்த ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அப்போ யாருக்கெல்லாம் பணம், துட்டு, மணி, காசு எல்லாம் வேணும்னா அவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கிரகத்தினுடைய அந்த கிரகணத்தினுடைய ஆகர்ஷணம் இருக்குது பார்த்தீங்களா, அது பலமாக வேணும்னா இந்த அதிகாலை 4:30 to 5 முழிக்கணும். அவ்வளோதான், ஈஸியான வேலை அதுதான். அப்போ அதை நம்ம டச் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு தேவையான பணம் அத்தனையும் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும். நடைமுறையில் நான் அனுபவித்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த சுக்கிரனுக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் பவர் இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் உண்டான பவர் வேணும். காசு வேணும், துட்டு வேணும், மணி வேணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு கடன் இல்லாமல் வாழணும் அப்படி கூட வச்சுக்கணும். இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தன்மையை, அந்த சுக்கிரனுடைய அந்த ஒளிக்கதிர்களை நம்ம மேலே படுற மாதிரி டெய்லி சுக்கிரன் வர்றாரு நம்மளை நோக்கி. அவரை பார்க்குறதுக்கு எந்திரிச்சிங்கனாலே போதும். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா தெரியலையே அப்படின்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போங்க. மொட்டை மாடி பூட்டி இருக்குது அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சு காலையில் ஒரு 4-4:30 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே வெளியே போங்க. கொஞ்சம் பொட்டலான பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் உதிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமாக பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலவை விட அழகானது.
சூரியனை விட அதிக ஒளிரக்கூடிய, அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒளியை தரக்கூடிய ஒரு பிளானட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். மேசராசி மேச லக்னமாக இருந்துச்சுன்னா 2ஆம் இடம். ரிஷப லக்னத்துக்கு அது 1ஆம் இடம். அதே இது மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடம். இப்போ மேச லக்னத்துக்கு தன சம்பந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா அது சுக்கிரன் பலகீனமாக இருந்தால் தான் அந்த தன பிரச்சனை வரும். சரி, ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் பலகீனமாக இருந்தார்னா அவர் சம்பாதிப்பதற்கு லாயக்கற்ற ஒரு மனிதராக தன்னை மாற்றிக்குவாருன்னு அர்த்தம், பலகீனமாக இருந்தால். அப்போ பலப்படுத்துறதுக்கு ஒரு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுக்கிர தரிசனம் ரொம்ப முக்கியம். இதே மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5-12 கூடையவர். ஆசைகள், தன்னுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காகவே அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். தன்னுடைய புகழ், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய மகிழ்ச்சி, இது பூரா பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறோம். ஆணுன்னா பெண்ணுடைய ஈர்ப்பு தன்மையால் அவங்க பெண்கிட்ட அதிகமாக செலவழிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் தன்னை பெருமைப்படுத்துறதுக்காண்டியே மற்ற கூட இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய பெண்ணாகவும் இருப்பாங்க. ஆண்களை கவரணும், ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னை மிகைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுன லக்னத்துக்கு வரும். இப்போ இதே கடக லக்னத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னத்துக்கு 4-11 கூடயமாக சுக்கிரன் வர்றார். இந்த கடக லக்னத்திற்கு 4ஆம் இடங்கிறது சுபஸ்தான். இந்த கடக லக்னத்துக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தான். சுருக்கமாக சொல்கிறேன், அதுக்குள்ளே நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. இந்த 4ஆம் பாவம் என்பது ஒரு மனிதனுடைய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் பலமாக இருந்தால் அந்த பலத்தின் அடிப்படையில் ஒரு சுகங்களை ரொம்ப லக்ஸுரியான ஒரு யோகங்களை அணிவிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அதே நேரத்தில் அதை அணிவிப்பதன் மூலமாக லாபம் அடைவார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்ஸுரி கார் ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வைங்க, அவர் தான் சொந்த சம்பாத்தியத்தில் அந்த லக்ஸுரி கார் வாங்கியிருப்பார். ஆனால் இதே கடக லக்னமாக இருந்து ஒரு டிரைவராக இருந்தாருன்னு வைங்க, அந்த லக்ஸுரி கார் டிரைவராக இருப்பார், அந்த சுகத்தையும் அவர் அணிவிப்பார். அதற்கு லாபமாக பணத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். இப்போ கடக லக்ன டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி கார் ஓட்டக்கூடிய ஒரு அமைப்புடையவர்களாக இருப்பார். இல்லாட்டினா ஒரு பங்களாவுடைய வாட்ச்மேனாக கூட இருப்பாங்க. ஓனர் எப்பயாவது வருவார், ஆனால் அந்த பங்களாவை அவர் தான் காலம் முழுக்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு அவர் எந்த முதலீடும் போடலை, ஆனால் அதன் மூலியமா அவருக்கு ஒரு வருமானமும் கொடுக்கும். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 3-10 கூடையவனாக வர்றாரு. இப்போ இந்த 3 சிம்ம லக்னத்துக்கு உண்டான உத்தியோகம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனை வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற கிரகங்கள்லாம் இணையும் போது அது பார்க்கும்போது இதில் அதனுடைய அமைப்பு கூடுதலாக இருக்கும். சுக்கிரன் பலம் இருந்தால் மட்டும் நம்ம பேசணும். பலவீனமாக இருந்தால் அதே துறையில் கொஞ்சம் கீழான உத்தியோகம், கீழான வியாபாரம், சுமாரான வியாபாரம், பிஸ்னஸ்ன்னு ஓடும். அந்த பெண்களுக்கு விரும்பக்கூடிய ஆடை அணிகலங்கள் பொருட்களை விற்பனைக்கு உரிய ஒரு ஜாதகராக அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 12 லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் என்னென்ன மாதிரியான யோக பாவங்கள்லாம் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே பாருங்க, விருச்ச லக்னத்துக்கு இப்போ கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 9-2-9 கூட தானா பாக்கியாதிபதி. இந்த அமைப்பு கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அவர்கிட்ட அதிகமான பேர் வேலை பார்ப்பாங்க.
பெண்களை அதிகமாக வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தால் இந்த தன பாக்கியம், பெண்களால் தன பாக்கியம் யோகம். சில பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அதிகமான பேர் இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை நீங்கள் பார்க்காமலே சொல்லலாம் இது கன்னியா லக்கணத்தில் சுக்கிரன் பலம் பெற்ற அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கும், ஓனருக்கு இருக்கும். இதே பெண்களே பல பெண்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் 1-8 குடையவன். இந்த 8ஆம் இடம் என்பது தயவுசெய்து நம்ம நிறைய நம்ம ஜோடர்கள் இருக்கட்டும், கிளைண்டே முக்காவாசி பேர் என்ன சொன்னால் அட்டமாதிபதி நஷ்டத்தை தரும், கஷ்டத்தை தரும், பொருள் விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையை தான் நம்ம பார்ப்போம். இந்த 8ஆம் பாவம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து தருங்கிறத அதுவும் மறைபொருளாகவே இருக்கு. ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரன் எப்போவுமே இன்னொன்று கேட்டுக்கங்க, ஜோட சாஸ்திரத்தில் மறைந்த சுக்கிரன், நல்லா கேட்டுக்கங்க, மறைந்த சுக்கிரன் நிறைந்த பலன் தருவார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? ரைட், அதே அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே சுக்கிரன் மறைந்திருந்தால் நிறைந்த பொருள் தருவான். பொருள்னா என்னென்னு நீங்கள் பொருள் நினைக்கிறீங்களோ, அவன்கிட்ட 4 கார் இருக்கும், 4 வீடு இருக்கும். என்ன ஜாதகத்தில் சுக்கிரன் மறைஞ்சிருக்கானே, இன்னொன்று யோசிக்கணும். மறைந்த சுக்கிரன் மறைந்த பெண்ணுடைய சகாவாசத்தையும் நிறைய கொடுக்கும், யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி சில அமைப்புகளும் இருக்கு. அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7-12 குடையவன். இப்போ 7-12 குடையவன் இவர்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் கலத்தரஸ்தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் சுக்கிரன்னா கலத்தரம், அந்த கலத்தரத்தை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் போய் இருக்கிறது, அல்லது வெளியூருக்கு அடிக்கடி பயணங்கள் பண்ணுறது, அல்லது உத்தியோக ரீதியான அடிக்கடி பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சிக லக்னத்துக்கு பூரா செய்யும். சுக்கிரன் எங்கே இருந்தாலும் அது ஒரு வகை, அதை அப்புறம் பார்க்கணும். இது காமன், இப்படி தான் இருக்குங்கிறது ஒரு ஃபிக்ஸடாகவே நம்ம வச்சுக்கலாம். வெறும் சுக்கிரனை மட்டும்தான் பேச சொல்லியிருக்காரு, நான் மற்ற கிரகத்தை இன்னைக்கு பேசலாம். இந்த சுக்கிரனை வச்சு நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பெர்ஃபெக்டாக பேசணும்னா 4 மணி நேரம் பேசலாம். ஒரே ஒரு கிரகம், இப்படி சூரியனை வச்சு பேசலாம். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு பேசிக்கிட்டே போனோம்னா நம்மளுடைய ஆய்வு என்பது ஜோதிடத்தில் நீங்கள் தனித்தனியாக எடுத்து பாருங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான காரகத்துவ தன்மை. இப்போ சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவ தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம், வைடூரியம், மாணிக்க கற்கள் அப்படின்னு ரத்தினங்களை பற்றி பேசணும்னா சுக்கிரனை பார்க்கணும். அழகை பற்றி பேசணும்னா சுக்கிரனை பார்க்கணும். காஸ்மெட்டிக் ஐட்டங்களை பற்றி பேசணும்னா சுக்கிரனை பார்த்துடணும். பியூட்டி பார்லரை பற்றி பேசணும்னா சுக்கிரனை பார்க்கணும். அது எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒரு துறை முடிவெற்ற கடையாக இருந்தாலும் நீங்கள் சுக்கிரனை வச்சு தான் முடிவு பண்ணணும். இப்போ அதுக்கு வேற பிளானட் காம்பினேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்க. சனி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அழகான முடிவெற்ற கடையாக இருக்கும். சனி மட்டுமே, சனி ராகுவோடைய கேதுவோடைய சம்பந்தப்பட்ட அந்த முடிவெற்ற கடையே கன்றாவியா இருக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் அது அழகு, ப்ளஸ் பாயிண்டாக போட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ விருச்சிக லக்னத்து வரைக்கும் வந்துட்டோம். அடுத்து தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6-11 குடையன். இந்த சுக்கிரன் 6 குடையன் மறைவு ஸ்தானமாகிறாரா, 11 லாபமாகிறாரா. இப்போ மறைபொருள் வியாபாரம் நல்ல ஒரு லக்ஸுரியாக இருக்கும், கோல்டாக இருக்கும், சில்வராக இருக்கும், அல்லது ஏதாவது ஜெம்ஸு, இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான பிஸ்னஸ்ஸு மறைபொருளாக 2ஆம் நம்பரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இது தனுசு லக்னத்துக்கு பிஸ்னஸ்ங்கும் போது இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கா, லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு மெயின் அதான் சார். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத கருத்தில் வைக்காமல் நம்ம அடுத்த லெவலுக்குள்ளே போயிடக்கூடாது.
இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன பலன்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். இந்த சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் என்ன? துட்டு, பொக்கிஷம். இது பூரா சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம். 2ஆம் இடம் பணத்துக்கு. அப்போ 2க்கும் சுக்கிரனுக்கு என்ன தொடர்பு? 3க்கும் சுக்கிரனுக்கும் அப்படின்னா பெண் சகோதர வர்க்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 4க்கும் சுக்கிரனுக்கும் தொடர்புடுத்தணும்னா தாயாருடைய செல்வ நிலைகளை வச்சு கணக்கு போட்டுடலாம். இந்த 4ஆம் பாவத்துக்கும் சுக்கிரனுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தால் தாயார் லக்ஸூரியா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவருக்கு 50 வயசா இருக்கும், அந்த அம்மாவுக்கு 40-45 வயசு மாதிரி தெரியும் ஜாதகருடைய அம்மாவுக்கு. இப்போ என் ஜாதகத்துல எல்லாம் 4ஆம் இடம் சுக்கிரன், 4ல் சுக்கிரன். எங்க அம்மாவுக்கு வயசே கண்டுபிடிக்க முடியாது. உங்க அம்மாவா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், அங்க சுக்கிரன் பலம் பெற்றிருக்கு. 7 லக்கணம் கும்பலக்கணம், 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. அப்ப இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியா தனுசுக்கு வர்றாரு. இப்ப மகரத்துக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 5-10 குடையனா வர்றாரு. அவர் வேலையே லவ் பண்றதே ஒரு வேலையாவே வச்சிருப்பார் ஒரு காலகட்டத்தில். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்டுகளா ஒரு லக்கணத்துக்கு சுக்கிரன் ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க சூப்பர் டூப்பர் ஜோசியரா மாறிடுவோம். ஒரு கிரகத்துக்கு 5 பாயிண்ட். அப்போ 9 கிரகத்துக்கு எத்தனை பாயிண்ட் வருது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 45 பாயிண்ட் ஒரு ஜாதகத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா 20 பாயிண்ட் தப்பா கூட சொல்லிருக்கீங்கன்னு வைங்க. மிச்சம் 25 பாயிண்ட் நீங்க சொல்றது யாருமே தொட முடியாத ஒரு மேட்டரை நீங்க தொட்டுடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு ஒரு வழிமுறை. இப்போ கும்ப லக்கணத்துக்கு, மீன் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3-8 குடையணும். இங்கதாங்க சில பிரச்சனைகள் இருக்கு. 3 ஒரு மறைவு ஸ்தானம், 8 ஒரு மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு இருந்தா யோகத்தை கொடுக்கும், 2 மறைவு இருந்தா. இந்த மீன லக்கணத்துக்கு 3-8 குடையன் சுக்கிரனா வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிரச்சனையே லேடிஸ்னால தான். லேடிஸாக இருந்தாலும் லேடிஸ்னால தான் பிரச்சனை, கூட பிறந்த சகோதரியினால பிரச்சனை, மனைவி வழி வர்க்கத்தினால பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை. வேற சுக்கிரன்னா பெண்கள்னு வச்சுக்கோங்க, பெண்களுக்கு பெண்களால் பிரச்சனை. அப்ப நெருக்கமாக அண்டை வீட்டார் பெண்ணோட பழகுறதுனால பிரச்சனை வந்துடும். இப்படி சொன்னீங்கன்னா போதும். இந்த சுக்கிரனுடைய நெகட்டிவையும் நீங்க சொல்லணும். சுக்கிரனுக்கு என்ன சார் நெகட்டிவ்? ஒருத்தர் அழகா இருந்தா இன்னொருத்தர் அழகா இருந்தா பிடிக்குமா? அழகா இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. ரிச்சா இருந்தா இன்னொரு ரிச்சான ஆளோட சேருவாங்க, அழகா இருக்கிறவங்க இன்னொரு அழகான ஆளோட சேர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்க, இதுதான் இங்க நெகட்டிவ். ஒரு சுக்கிரன் நம்மளை விட இவ அழகா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அப்ப அங்க போட்டி வரும், அப்ப அந்த பொறாமை வரும். அப்ப அந்த பொறாமையை கொடுக்கக்கூடியது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்படி சுக்கிரனை பத்தி நம்ம உட்காந்து ஒரு 4 மணி நேரம் விஷயங்களை பேச 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 நான் நிறைய பேர் பேச இருக்காங்க. இப்போ அடுத்த மேட்டருக்குள்ள போறேன். கலத்தரத்துக்கு காரகத்துவமான சுக்கிரன் திருமண விஷயத்துல சுக்கிரன் பலகீனப்பட்டால் பலகீனமான கணவனோ மனைவியோ வருவாங்க. சார் குரு பார்க்குறாரு, நல்லா இருக்கேன், ஓகே, நல்லா இருந்துட்டு போறாங்க, சந்தோஷம். பலகீனமான ஒரு பெண்ணை கட்டினா நல்லா இருப்பான்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இதே குரு பார்த்துட்டாரு, பலமான பெண்ணை கட்டினா கண்டிப்பா அந்த வாழ்க்கை என்பது சிறப்பு அடையாது. என்ன பலன்னா, குரு பார்த்ததுனால எப்படியே டக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டே இழுத்து கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக வேண்டிய வரும். அப்படிதான் நம்ம எடுக்கணும். குரு பார்த்தால் சூப்பரா இருக்குன்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்திங்கிறது ஓகே. இங்கே சுக்கிரனோட சம்பந்தப்பட போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நாடியில் சார் வந்திருக்காரு, அவர் நடராஜன் சார் நாடியை பற்றி அவர் சொல்லுவார். இருந்தாலும் நான் ஒரு பாயிண்டை சொல்கிறேன், நான் நாடி கற்றுக்கிட்டதுனால சொல்கிறேன்.
இந்த குருவுடன் சுக்கிரன் இருந்தாலும் லக்ஸுரியான ஆளாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். கையில் காசு இருக்கோ இல்லையோ, ஆனால் லைஃப் லக்ஸுரியாக இருக்கும். கையில் காசு வேணுன்னா 2ஆம் பாவம் பலமாக இருந்துச்சுன்னா கையில் காசு இருக்கும். 9ஆம் பாவம் பலமாக இருந்தால் கையில் நல்ல ஒரிஜினல் லக்ஸுரியாக இருக்கும். இல்லை, லக்ஸுரியாக வாழக்கூடிய ஒரு தன் அமைப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த குரு சுக்கிரனுக்கு நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் காம்பினேஷன் இணங்கி இருந்துச்சுன்னு இங்க கணவன் லக்ஸுரியான கணவனாக வருவேன். பிச்சைக்கார பயலாக வர மாட்டேன், கஞ்ச பயலாக வர மாட்டேன்னு தைரியமாக சொல்லலாம். இதே ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இடையில 6-8ஆகவோ 2-12ஆகவோ அமைப்புகள் இருந்தால் கணவன் செலவழிக்க மாட்டான்னு தைரியமா சொல்லலாம். உங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஆமாவா இல்லையான்னு நீங்க அப்புறம் முடிவு பண்ணி நீங்களே ஒரு மார்க் போட்டுக்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஜாதகத்துல எல்லாம் சனியும் சுக்கிரனுக்கும் தொடர்பு இருக்குன்னு பாருங்க. நீங்க ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நீங்க ஒரு முடிவு பண்ணிடலாம், இவன் தொழில நல்லா வருவானா மாட்டானான்னு பாருங்க. இந்த சனிக்கும் சுக்கிரனுக்கு ஏதாவது ஒரு வகையில தொடர்பு லிங்க் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் எந்த தொழில் செஞ்சாலும் குப்பை இருந்தாலும் அதில் கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு சொல்லுங்க. 100% ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் சூட்சமா நான் ரகசியத்தை போட்டு உடைச்சிடுறேன். இதுக்கு ரகசியம்னா நீங்கள் பெரிய நிறைய கால்குலேஷன்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் இருந்தால் 100% அவன் எந்த தொழில் செஞ்சாலும் போதும் சக்சஸ்ஃபுல் ரேட்டில் அவனுடைய பிஸ்னஸ் தொழில் இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்தாலும் என்ன சண்டை வம்பு ஓடிக்கிட்டு இருந்தாலும் மற்ற கிரகங்கள்னால புருஷனும் முன்னாடியும் பிரியவே மாட்டாங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் 6-8ஆகவோ 2-12ஆகவோ ஒரு ஜாதகத்தில் இருந்தால் 100% அவங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள இணக்கமே இருக்காது. சரி, இப்படி ஜாதகத்துக்கு அப்புறம் எப்படிதான் சார் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். ஆனா பொட்டன்சியல் இதுதான். புல்லு பனைமரம் உயரத்துக்கு வளருமா சொல்லுங்க சார்? புல்லு பனைமரம் உயரத்துக்கு வளருமா? வளராது. அதனுடைய அளவு அதுதான். புல்லு ஃபுல்லாவே தான் நம்ம பார்க்கணும். புல்லு ஃபுல்லா இருக்கலாம், ஆனா பனைமரம் ஃபுல்லா இருக்காது. 10 அடிக்கு ஒரு பனைமரம் தான் வளரும். 3 அடிக்கு ஒரு பனைமரம் வச்சோம்னா 2 மரம் விழுந்துடும். அப்ப ஒவ்வொன்றுடைய பொட்டன்சியல் என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் போதுதான் அந்த ஜோடத்தினுடைய உண்மை தன்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நேரத்தில் ஜாதகர் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃபோனில் பேசக்கூடிய நேரம் சுக்கிர ஓரையா இருக்குன்னு வைங்க. ஏன்னா நம்ம சுக்கிரனை மட்டும்தான் பேச சொல்லியிருக்காரு. சுக்கிர ஓரையா இருக்குன்னு வைங்க. இந்த சுக்கிர ஓரைக்கு என்ன பலன் உண்டு? இது சுப முகூர்த்த ஓரை அப்படின்னு கூட எடுத்துக்காங்க. சுப விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஓரை. சுக்கிர ஓரையில யாரா இருந்தாலும் நீங்க பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சுக்கிர ஓரையை டச் பண்ணி பேசுனீங்கன்னா, இன்னொன்று முக்கியமான விஷயம், இது பொதுமக்களுக்கு தெரியாது. கோச்சாரத்தில் சுக்கிரன், கோச்சாரத்தில் அன்றைய கிழமை அதிபதி 2 பேரும் 6-8 இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். கிழமை அதிபதியும் ஓரை அதிபதியும் நடைமுறை கோச்சாரத்தில் 6-8 இல்லாமல் இருந்தால் அந்த நாள் பேசக்கூடிய விஷயம் சந்தோஷமாக, திருப்தியாக. ஏன்னா திருப்தி ரொம்ப முக்கியம் சார். சந்தோஷம் இப்போதைக்கு சந்தோஷம் வரும், பின்னாடி பிரச்சனை வரலாம். திருப்திங்கிறது காலம்பூரா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த திருப்தியான அமைப்பு சுபமாக முடியும். கிழமை அதிபதியும் ஓரை அதிபதியும் 6-8 அல்லது ஒன்று வக்கரமாகவோ ஒன்று நீசமாகவோ இருக்கக்கூடாது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் அந்த சுக்கிர மூடம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த நேரங்களில் சுக்கிர ஓரை வேலை செய்யாது. இந்த சுக்கிர மூடங்கிற நேரத்தில் சுக்கிர ஓரையில் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுடைய பதில் பாசிட்டிவாக இருக்க வேண்டாம். வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போதைக்கு எதுவும் பேசினாலும் அது நடைமுறை முடிவு என்பது நெகட்டிவாகவே போய் முடியும் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ சுக்கிரனுக்குள்ள வந்தாச்சு. கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் இந்த மேட்டரை எடுத்து பாருங்க. இப்போ இந்த சுக்கிரன் சூரியன் காம்பினேஷன் இது கொஞ்சம் அடிக்கடி வரும். சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன்ல ஜாதகம் இருக்கக்கூடிய, இந்த இணைவு இருக்கக்கூடிய, இந்த தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்தால் ஒரே ஒரு மேட்ரு, அந்த ஜாதகருக்கு 50 வயசாக இருந்தாலும் சரி, 62 வயசாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று லவ் நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு பிரசனம். இந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன், சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்து இப்போ சேர்ந்துக்கலான்னு கேளுங்க, ஆமான்ட்டுருவார். இப்போ சுக்கிரனை மட்டுமே நம்ம வச்சு எவ்வளோ பலன் எழுதி எவ்வளோ நேரம் இப்போ பேசியிருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்குள்ள சில விஷயங்கள் நான் நினைவில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த விஷயங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட விஷயங்கள், சுக்கிரனை பற்றிய தகவல்கள் அத்தனையும் உங்களுக்கு அடுத்தடுத்த உள்ள ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தொகுத்துக்கங்க, நான் சொல்கிறதையும் சேர்த்துக்கங்க. இந்த சுக்கிரனை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இந்த சுக்கிரனை வச்சு கல்வி சம்பந்தமான கேள்வி என்னப்பா, அடுத்த +2 எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து எந்த காலேஜில் சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்போ இந்த சுக்கிரனை நீங்கள் மையப்படுத்தி பாருங்க. மற்ற கிரகத்தை கல்விக்கு நம்ம எந்த கிரகம் பார்ப்போம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. புதன் பார்ப்போம். அப்படி கிடையாது. புதன் கல்வி காரகன், வடமொழியில் வித்யாகாரகன் சொல்லுவாங்க. அந்த ஒரு புதன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கல்விக்கும் ஒட்டுமொத்த டோட்டல் சரஸ்வதி அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இந்த கல்விக்கு காரகனா இருக்கக்கூடிய புதன் சுக்கிரனுடன் சம்பந்தப்பட்டால் என்னென்ன கல்வி? ஆர்ட், இன்ஜினியரிங், ஆர்ட், இன்ஜினியரிங் ஆர்ட்டான ஆர்ட்னு முடிவு பண்ணிக்கலாம். எத்தனை கலைகள் இருக்கோ அந்த கலைகள், நுட்பமான கலைகள், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கலைகள் சார்ந்த கல்வியில் நுட்பமான கல்வி. இப்போ இதே சூரியன் சுக்கிரன் சம்பந்தமாகி புதன் சம்பந்தப்பட்டா அதற்குண்டான தன்மை. இப்போ சூரியன் செவ்வாய் புதனோட இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்டா மருத்துவம். இப்படி இந்த கல்வியை பிச்சு 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 நீங்கள் தனித்தனியாக எடுத்து சொல்லலாம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன காரகத்துவங்களை முதல் ஞாபகப்படுத்திக்கங்க. நான் ஒரு பாவத்துக்கு ஒரு 100 காரகத்துவம், ஒரு பாவத்துக்கு 100 காரகத்துவம். 1ஆம் பாவம்னா 100 காரகத்துவம். 12 பாவத்துக்கு மொத்தம் எத்தனை காரகத்துவம் வருது? 1200 காரகத்துவம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 100 காரகத்துவம். நீங்கள் எழுதி வைங்க. நீங்கள் எத்தனை புக்கில் கிரகத்துக்கு சூரியனுக்கு ஒரு 100 காரகத்துவம் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 9 கிரகத்துக்கு எவ்வளோ காரகத்துவம்? 900. இந்த 1200 மிங்கில் பண்ணி 900 காரகத்துவத்தை போட்டிங்கன்னா லக்ன பாவத்தில் சூரியன் என்றால் எத்தனை காரகத்துவம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 100, 1ஆம் பாவத்துக்கு ஒரு 100, மொத்தம் சூரியனுக்கு இதுக்கும் சேர்த்த மொத்தம் எத்தனை காரகத்துவம் வருது? 200 வருதுல்ல. இந்த 200ல் ஒரு 50 காரகத்துவம் அக்யூரஸியாக வேலை செய்யும். 2ஆம் பாவத்துக்கு இதே மாதிரி எடுக்கும். அதே சூரியன் 3ஆம் பாவத்தில் இருந்தால் எத்தனை காரகத்துவம் எடுக்க 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 நீங்கள் ஒரு பேப்பரில், அது முக்கியமான விஷயம், இதை நினைவுபடுத்தி மண்டையில் ஏற்றணும்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. எழுதி மட்டுமாவது வைங்க. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ
அப்போல்லாம் இந்த காரகத்துவ இணைப்பை எழுதி வைங்க. என்னுடைய ஒரு புக்கு வெளியே வரப்போகுது, ஆளும் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. ஏற்கனவே அந்த புக்கினுடைய 90 பக்கம், ஒரு 96 பக்கம் கொண்ட புக்காக ஏற்கனவே வெளியிட்டோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த புக்கு இப்போ உருமாறி பெருகி ஒரு 580 பக்கத்து வரைக்கும் வந்திருக்கு. அதில் இந்த காரகத்துவங்கள் செய்திகள் அத்தனையும் உள்ள புகுத்தியாச்சு. இது வரைக்கும் தமிழில் வந்திருக்கக்கூடிய ஜோட நூல்களில் ஒரு கிரகத்துக்கு ஒரு 100 காரகத்துவம், பாவத்துக்கும் 100 காரகத்துவம், ஒரு ராசிக்கும் 100 காரகத்துவம், ஒரு நட்சத்திரத்துக்கும் 100 காரகத்துவம், இப்படி தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். இது எங்கெல்லாம் ஒன்று போகும்போது ஒன்னோட ஒன்று மிங்கில் ஆகி சேரும். தண்ணியை எண்ணெயும் சேருமா? சேராது. அது மாதிரி நம்ம பிரிச்சிடணும். இந்த பாவத்தோட இந்த கிரகம் இந்த காரகத்தோட சேராது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சூரியன் சம்பந்தப்பட்டால் ஏதாவது ஒரு உடல் உறுப்பு பாவத்தை சொல்லுங்க. வெரி குட் சார். கண்ணுக்கு 2ஆம் பாவம் உண்டு. சூரியனுக்கு கண்ணுக்கும் தொடர்பு உண்டு. கண்ணுக்கும் 2ஆம் பாவத்துக்கும் சூரியனுக்கு நெருங்க தொடர்பு இருக்கா? அதை மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 2ஆம் பாவத்துக்கும் காதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லை, விட்டுறணும். 3ஆம் பாவத்துக்கும் காதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எந்த காதுங்கும் போது சூரியன்னா வலது காது அப்படின்னு எடுத்துக்கோங்க. சந்திரன்னா இடது, சூரியன்னா வலது. எப்பெல்லாம் வலதுன்னு வருதோ ரைட் சைடு ஃபுல்லா சூரியன், லெஃப்ட் சைடு ஃபுல்லா சந்திரன், இடது பக்கம். இது மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த காரகத்துவத்தை நீங்க இணைச்சிட்டீங்கன்னா சூப்பர் டூப்பரா உங்களை எப்படி வேலை செய்யும். நீங்க சொல்றதுதான் பலன், நீங்க சொல்றதுதான் மேட்டர், நீங்க சொல்றதுதான் சக்சஸ். நீங்க எதையுமே யோசிக்காம இதை மட்டும் ஞாபகத்துல ஒரு முறை படிங்க. மனசுல பதியலையா ஒரு 2 முறை படிங்க. அப்பையும் பதியலையா அப்படின்னா 3ஆவது முறை பாருங்க. உங்களுக்கு சில மேட்டர் மட்டும் நேச்சுரல் மைண்ட்ல போய் ஏறி நின்னுக்கும். கேட்டோன்னா கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் அந்த மெத்தடை எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு பேரு வினாடி ஜோடம், நிமிஷ ஜோடம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, வினாடி செகண்ட்ல பதில் சொல்லணும். அந்த புத்தகம் கூடிய விரைவில் முடிந்தால் இதே மையத்திலிருந்து கூட நம்ம வெளியிடுவோம். அது இறைவனுடைய அனுக்கிரகம். ஏன்னா அந்த புத்தகம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த பிரிண்டிங் போகணும். போன முறை வரும்போதே அவர் ஜானகிராம்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். உங்கள்கிட்ட நீங்கள் தானா? ரொம்ப சந்தோஷம். அந்த சார்ட்டே பேசியிருக்கேன். அந்த புக்கு எல்லாம் கம்ப்ளீட் தயாராகிடுச்சு. கொஞ்சம் இந்த அடித்தல் திருத்தல் வேலை தான், ரொம்ப எழுதுனதுலாம் ரொம்ப சந்தோஷமாக எழுதியாச்சு. இந்த அடித்தல் திருத்தல் பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. இந்த ப்ரூஃப் ரீடிங்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு சோம்பேறித்தனம். என்னடா நம்ம எழுதுனது நம்மளே டைப் அடித்தோம், நம்ம இன்னொரு தட்டை கொடுத்து வர டைப் அடித்தோம், அப்படி இருந்து தப்பு தப்பாக வருது, 1-2 எழுத்துப்பில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இந்த சார் மூலியமாக தான் இந்த தஞ்சாவூர்லேருந்து சார்கிட்ட பேசியிருக்கேன் புக்கு விஷயமாக. புக்கு கூடிய விரைவில் அவங்க எல்லார் கைக்கும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னோட சேர்ந்து எனக்காக ஒரு வேண்டுதலை இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க. ஏன்னா அந்த புக்கு சாதாரண புக்காக, ஏன்னா நான் புக்கு எழுதுனதுனால அது விளம்பரமாக நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஏன்னா அந்த புக்கில் அவ்வளோ விஷயங்களும் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கேன், எங்கேயும் மறைக்கலை. ஏன்னா எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மேடையில் போய் ஒரு 2 மேட்டராவது சொல்லணும். என்ன சார்? அதான் நான் எல்லா மேடையிலும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல சார். 580 விஷயத்தையே நான் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கத்துக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். எதுக்கு? அதுக்குதான் சுக்கிரன் பலமா இருக்கணும். காலையில 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்குள்ள சுக்கிரனை பாருங்க. நான் ஐயா கேட்டார்ல, வானத்துலதான் விடிவெளிய பார்க்கணும். விடிவெளிய பாருங்க. உங்க வீட்டுக்காரமா பேரு விடிவெளின்னா அந்த அம்மாவே பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனைவியும் விடிவெள்ளி தான். ஆமாவா இல்லையா? கை தட்டுங்க சார். கல்யாணம் முடிஞ்சா கை தட்டுங்க. ஏன்னா
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கல்யாணம் ஆன பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகன் வச்சு உண்டா இல்லையா? அப்ப அது வர மனைவி விடிவெள்ளி தான். காலையில விடிய கிழமை நம்மளை உசிப்புருவாங்க பார்த்தீங்களா, அது விடிவெள்ளி தானே. அதனால நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். எதுக்கு சார் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்க லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல எப்போ சுக்கிரன் வராரோ அந்த சுக்கிரன் இந்த விடிவெளியை பாருங்க. உங்க 4ஆம் பாவத்துக்கு உண்டான அதிபதி யாரோ அதுக்கு உண்டான ரத்தின கல்லை போடுங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நம்பரை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. 5189. ஏன்னா நான் நிறைய மேடைகள்ல நிறைய அதிர்ஷ்ட நம்பர்களை சொல்லியிருக்கோம். நம்ம நினைச்சது மாதிரி அமையணும். கடை வாங்காம வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். அதுவும் நடக்கும். 5189 பிங்க் கலர். என் போன் நம்பரா? முதல் இந்த நம்பரை சொல்லிடுறேன். 5189. இந்த நம்பரை நல்லா கேட்டுக்கங்க. இந்த நம்பரை பிங்க் கலர் பேனால பியூர் ஒயிட்ல இருக்க விசிட்டிங் கார்டு சைஸ் பிளேன் கார்டு நல்லா தெரியுற மாதிரி கொஞ்சம் பெருசா அந்த நம்பரை பிங்க் கலர் பேனால எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. டெய்லி எடுத்து பாருங்க. நீங்கள் நினைத்த மாதிரி நினைத்ததை விட லாபகரமாக அதிர்ஷ்டத்தை தான் நம்ம இந்த இடத்துல நம்பணும். ஏன்னா எண்ணியது மாதிரி நடக்கலாம். ஆனா எண்ணியதை விட அழகாக அற்புதமாக நடக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்ட நிறம் தான் பிங்க் கலர், பியூர் ஒயிட். நல்ல டல் அடிக்காத ஒயிட் பேப்பரை எடுத்துருங்க. ஏன்னா சாணி கலர்ல வெள்ளையா இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதுல எழுதி வச்சாலே போதும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிடும். 5189 உங்கள் எண்ணத்தை முழுமையாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரே நம்பர். இந்த நம்பர் எழுதி வச்சு டெய்லி காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு பாருங்க. அப்படியே தூங்கி எந்திரிச்சோன்னு பாக்கெட்டை தேட முடியாது அப்படின்னா உங்க வீட்டில் A4 சைட்ஸ்ல அழகா இந்த பிங்க் கலர்ல நல்லா கிச்சு பெனால எழுதி நீங்க தூங்கி எந்திரிச்சோன்னு பாக்குற மாதிரி உங்க பெட்ரூம்ல ஒட்டி வைங்க. சார் செஞ்சு பாருங்க. நடக்கலைன்னா என்னன்னு மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க என்ன நினைச்சது நடக்காத ஒரு விஷயத்த கூட எழுதி வைங்க. நடந்துச்சுன்னா இந்த மையத்துக்கு உங்களால அன்னதானத்துக்கு உண்டான டொனேஷனை ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க ஏத்துக்கங்க. சரிங்களா? என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கங்க. 98 94 54 15 70. தமிழ்ல இன்னொரு சொல்றேன். 9894541577. நான் நம்பரை இப்போ தமிழில் சொல்லிட்டேன். வேற மொழின்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் தமிழ், இது ஆங்கிலம். 9894541577. என் பேர் மீனாட்சி சுந்தரம். நான் மதுரையிலேருந்து வர்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. कौन है?